மதுராந்தகம் அருகே 5 தலைமுறையாக சொந்த வீடுகள் இல்லாமல் அவதிப்படும் இருளர் இன மக்கள் அரசு நடவடிக்கை எடுக்குமா? முதல்வருக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை வைக்கும் கிராம மக்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்துக்குட்பட்ட சின்னவெண்மணி கிராமத்தில் சுமார் 5 தலைமுறைகளாக இருளர் இன மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் 30க்கும் மேற்பட்ட இருளர் குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். தற்பொழுது 10 குடும்பங்களுக்கு மட்டுமே அரசு பட்டா வழங்கி வீடு கட்டி கொடுத்துள்ளனர். மேலும் 20 குடும்பங்களுக்கு சொந்தமாக தங்குவதற்கு இடம் இல்லாததால் வயதானவர்கள் கை குழந்தைகளுடன் மரத்தின் கீழ் சமையல் செய்து அங்குள்ள அரசு கட்டிடங்கள், பள்ளி மற்றும் இ-சேவை மைய கட்டிடங்களில் இரவு நேரங்களில் படுத்து உறங்குகின்றனர். அப்பகுதி மக்கள் கூறுகையில், பள்ளி படிக்கும் சிறுவர்கள் தங்கள் வீட்டில் இருந்தாலும் தங்குவதற்கு சொந்த வீடு இல்லாததால் வெளியூர் சென்று ரைஸ் மில், மரம் வெட்டும் வேலை தருபவர்களிடம் தங்குவதற்கும் இடம் வழங்குவதால் அவர்களிடம் கொத்தடிமைகளாக பணி செய்ய வேண்டிய அவல நிலை தங்களுக்கு உருவாகின்றது என்றும், தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், தங்கள் கிராமத்தில் உள்ள அரசு அதிகாரிகள், தலைவர்களிடம் தங்களுக்கு இடம் வழங்க வேண்டும் என வேண்டுகோள் வைத்தால் அப்பகுதியில் உள்ள மலைப்பகுதியில் வீடு கட்டி செல்லுங்கள் என தங்களை மீண்டும் காட்டுக்குள்ளேயே அனுப்பும் வேலையைத்தான் பார்க்கிறார்கள் என்றும் கூறினர். தமிழக முதல்வர் இருளர் மக்கள் என்பதால் தங்களுக்கு வீடு வழங்குவதில் தாமதம் செய்கின்றனர். எனவே தங்களுடைய கோரிக்கையை ஏற்று தங்குவதற்கு இடம் வழங்க வேண்டும் என வேண்டுகோள் வைத்த பெண்மணி ஒருவர் கண்களில் கண்ணீருடன் தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தங்களுக்கு தங்குவதற்கு அரசு இடம் வழங்க வேண்டும் என கூறினார். சார், நான் இருளர் சமுதாயத்தை சேர்ந்த சின்னவெண்மணி கிராமத்தை சேர்ந்த பொண்ணு. எங்களுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை. அதனால் நாங்கள் கேட்குறோம். 3 வாட்டி கலெக்டருக்கு மனு கொடுத்தோம். 3 வாட்டியும் அதிகாரிங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த இடத்துல கொடுக்கலாம், இந்த இடத்துல கொடுக்கலான்னு சொல்கிறாங்களா கண்டி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மேய்க்கால் புறம்போக்கு கொடுக்க முடியாது, தரிசு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தரிசு தேடினாக்கா தரிசு இருக்குது, ஆனால் தரிசு இல்லைன்ட்டு கவர்மெண்ட்லேயே சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு மலையில் போய் நீங்கள் போய் கேட்டாக்கா மலையில் போய் இருங்க, மலையில் போய் வீடு கட்டின்னு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை. அதனால் நாங்கள் ரைஸ் மில்லுக்கு போய் அங்கே கொத்தடிமை மாதிரி வேலை செஞ்சுக்கின்னு கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டுக்கின்னு பசங்க படிப்பை நிறுத்திட்டு, என் பொண்ணுலாம் எங்கள் அக்கா பொண்ணுலாம் 8வது படிச்சிருக்கு. ஆனால் அது இங்கே வீடு இல்லைன்றதுனால அதை கூட்டின்னு போய் ரைஸ் மில்லில் தான் வச்சுன்னு இருக்கிறாங்க. ரைஸ் மில்லில் தான் இருக்கிறா. நாங்கள் என்ன பண்ண முடியும்? 9th படிச்சிருக்கா, பேர் மேகலா. ஸ்கூல்லேருந்து ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி ஏன் பொண்ணு படிக்க வரல அப்படிலாம் கேட்குறாங்க. இடம் ஒரு இடத்துல நாங்கள் ஸ்டாண்டர்டாக இருந்தோன்னா கண்டிப்பாக அங்கேயே குழந்தைங்கள நல்லபடியாக படிக்க வச்சு நாங்களும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போவோம். ஒழுக்கனா நான் கற்றுக்குவோம். ஊரோட ஊராக இருந்தால் தான் சார் பிழைக்க முடியும். வெளியில் எடுத்துன்னு போய் காட்டில் இருங்கன்னா நாங்கள் எப்படி பிழைக்க முடியும்? எங்களுக்கு மட்டும் வீடு மட்டும்தான் எங்களுக்கு வேணும். ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். வீடு மட்டும் எங்களுக்கு தரத்துக்கு எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார். இதுதான் சார் முதலமைச்சரை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த சின்னவெண்மணி கிராமத்தில் இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டு இது ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு முதலமைச்சரை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் சார். எங்கள் ஊரில் மொத்தம் 30 குடும்பம் இருளர் குடும்பத்தில் 10 குடும்பத்துக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. பட்டா கொடுத்து அந்த 10 குடும்பமும் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் மீதி 20 குடும்பத்துக்கு வீடு இல்லை, வீடும் இல்லை, இடமும் இல்லை. நாங்கள் அப்படியே மரத்தடியில், வேப்ப மரத்தடியில் இந்த மாதிரி இடத்துல தான் பொங்கி சாப்பிடுக்கிறோம். இந்த 20 பேருக்கு வீடு கொடுங்கன்னு தான் நான் உங்களை கேட்குறோம். போக இடம் இல்லை, இருக்க இடம் இல்லை. அந்த 10 பேருக்கு இந்த ஊரில் இடம் இருக்குது, ஆனால் எங்களுக்கு இல்லைன்றாங்க. அதுதான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீடு மட்டும்தான் கேட்குறோம். 3 சென்ட்டு, ஆளுக்கு 3 சென்ட்டு, இல்லை 2 சென்ட்டு கூட கொடுத்தா கூட எங்களுக்கு ஓகே. வேறு எதுவும் நாங்கள் கேட்கல. வீடு இருந்தால் நாங்கள் எங்கள் குழந்தைங்கள படிக்க வைப்போம். நாங்கள் எங்கேயாச்சும் ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த வீட்டில் இருப்போம். வேறே மேடத்துக்கிட்ட போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல மேய்க்கால் தரிசு புறம்போக்கு 15 சென்ட்டு இருக்குது. அந்த 15 சென்ட்டில் எங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுங்க வீடுன்னு நான் போய் கேட்டதுக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எம்பிசி இருக்கிற இடத்துல எஸ்டிக்கு இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க ஒரு தகாத ஒரு இதில் எங்கள் கேஸ்ட்டை சொல்லி அவங்க ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. ஊராளுங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அதை தான் நான் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் கேட்டாலே எங்களுக்கு இந்த அரசு கவர்மெண்ட்டு இந்த வேலை செய்கிறவங்க மேலாம் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, எங்களுக்கு வீடு கொடுப்பாங்கன்ட்டு. அதுக்காக தான் நாங்கள் கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சிஎம் சாருக்கும் ஒரு மனு செல்லு மூலயமா அனுப்பிச்சிக்கிறோம். நாங்கள் அந்தளவுக்கு படிக்கலை, எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் எங்களுக்கு தயவு செஞ்சு கேட்குறேன், எனக்கு வீடு மட்டும் கொடுத்துருங்க ஐயா.